இரு பாதைகள் ஒரு கனவு. விவேக் மற்றும் அனிலின் வர்த்தக பயணம். தென்கிழக்கு பல்கலைக்கழக நூலகத்தின் படிகளில் விவேக்கும் அனிலும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். இருவரும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் அடிக்கடி ஒன்றாக கனவு காண்பார்கள். விரைவான வெற்றிக்கான ஆர்வத்துடன் கிரிப்டோ வர்த்தகத்தில் ஈடுபடும் விவேக் மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளின் மூலம் ஸ்திரத்தன்மையையும் சுதந்திரத்தையும் விரும்பும் அனில். விவேக் எண்ணற்ற யூடியூப் வீடியோக்களை பார்த்த பிறகு தானாக வர்த்தகம் செய்கிறார். அவர் 5 எக்ஸ்சேஞ்சுகளை நிறுவி டஜன் கணக்கான டெலிகிராம் குழுக்களில் சேர்ந்து இடைவிடாமல் வர்த்தகம் செய்யத் தொடங்குகிறார். பலன்களுக்காக பசியுடன். அனில் விவேக் எடுத்துக்கொள்ளும் அழுத்தத்தை கண்டு சந்தேகத்துடன் கவனிக்கிறான். நாட்கள் கடக்கின்றன. விவேக் தூக்கமின்றி உணவு உண்ணும் போதும் கூட தனது போனுடன் ஒட்டிக்கொள்கிறார். பல்கலைக்கழக திட்டங்களையும் நிஜ வாழ்க்கை தருணங்களையும் இழக்கிறார். அவர் பாம்ப்ஸ் பின்தொடர்கிறார். FOMO fear of missing out பொறிகளில் விழுகிறார். இறுதியில் சம்பாதிப்பதை விட அதிகமாக இழக்கிறார். அனில் ஒரு இலங்கை பயிற்சியாளர் மூலம் ட்ரேடிங் AI bot ஐ கண்டறிகிறார். அவர் $500 உடன் தொடங்குகிறார். மூலதன பாதுகாப்பு உத்திகளை பயன்படுத்துகிறார். மேலும் மீதமுள்ளவற்றை போட் ஐ கையாள அனுமதிக்கிறார். தூக்கமில்லாத இரவுகள் இல்லை. உணர்ச்சிபூர்வமான வர்த்தகம் இல்லை. வெறும் புத்திசாலித்தனமான தரவு சார்ந்த நகர்வுகள். விவேக்கின் உணர்ச்சிகள் சந்தையுடன் ஏறி இறங்குகின்றன. அவரது மூலதனம் சுருங்குகிறது. அதே நேரத்தில் அனிலின் போர்ட்ஃபோலியோ வளர்கிறது. அவர் குடும்பத்துடனும் படிப்பிலும் அதிக நேரம் செலவிடுகிறார். அவர் புத்தகங்களை படிக்கிறார், உடற்பயிற்சி செய்கிறார், அமைதியாக தூங்குகிறார். ஒரு தவறான நுழைவுக்கு பிறகு விவேக்கிற்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. அவர் பேரழிவுக்கு உள்ளாகிறார். அவர் தனது போனை தூக்கி எறிந்துவிட்டு அனைத்தையும் கேள்வி கேட்கத் தொடங்குகிறார். அனில் அமைதியாகவும் புன்னகையுடனும் அன்றைய லாபங்களை மதிப்பாய்வு செய்வதை பார்க்கிறார். விவேக் இறுதியாக கேட்கிறான், நீ எப்படி எப்போதுமே கூலாக இருக்கிறாய்? அனில் பொறுமையாக ட்ரேடிங் AI bot ஐ விளக்குகிறார். அது எப்படி மேம்பட்ட பூஜ்ஜிய இழப்பு உத்திகள், ஸ்விங் உறுதிப்படுத்தல்கள் மற்றும் ஆரம்ப நிலையாளர்களும் பின்பற்றக்கூடிய கடுமையான இடர் மேலாண்மையை பயன்படுத்துகிறது. விவேக் அனிலின் பரிந்துரையின் கீழ் ஒரு ட்ரேடிங் கணக்கை திறக்கிறார். அவர் ஒரு புதிய அணுகுமுறையுடன் தொடங்குகிறார். மன அழுத்தமில்லாமல் போட் உதவியுடன் மற்றும் நன்கு வழிகாட்டப்பட்ட முறையில். அவர் இறுதியாக சீக்கிரம் தூங்குகிறார். மீண்டும் வாழ்க்கையில் இருப்பதை உணர்கிறார். இப்போது 2 நண்பர்களும் சீராக சம்பாதிக்கிறார்கள். கனவுகளுக்கு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு பாதையை காட்டியதற்காக விவேக் அனிலுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அவர்களின் வாழ்க்கை முறைகள் மாறுகின்றன. புத்திசாலித்தனமான, அமைதியான மற்றும் முக்கிய விஷயங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குகிறார்கள். கைகளால் வர்த்தகம் செய்வது கட்டுப்பாட்டை அளிப்பது போல் தோன்றினாலும் அது பெரும்பாலும் உணர்ச்சிபூர்வமான இழப்புகளுக்கு வழிவகுக்கிறது. ட்ரேடிங் AI bot ஆட்டோமேஷன், உணர்ச்சியற்ற செயல்படுத்தல் மற்றும் மேம்பட்ட உத்தியை எந்த மாணவர் அல்லது கனவு காண்பவரின் விரல் நுனியிலும் கொண்டு வருகிறது. விவேக் மற்றும் அனிலுக்கு தேர்வு